ஐயப்ப கோவிலுக்கு மாலை போட்டு செல்லும் பக்தர்களின் சபரிமலையில் வழிபாடும் ஐதீகமும் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம இந்த மாதம் முழுதும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு மாலை போடுறது, நம்ம வழிபடும் முறை, எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், அந்த கோவிலுக்கு செல்லும்போது நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது, இந்த மாதிரி நிறைய பதிவுகளை நம்ம பதிவிட்டிருக்கிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தர்மசாஸ்தா சன்னதி, அதாவது எருமேலி ஐயப்ப பக்தர்கள் இந்த சன்னதியில் அவசியம் பேட்டை துள்ள வேணுங்க. மணிகண்டன் ராஜசேகர மன்னன் ஆணைப்படி காட்டுக்கு வேட்டையாட சென்று வந்ததன் நினைவாக இது செய்யப்படுகிறது. பேட்டை துள்ளல் என்பது மகிழ்ச்சியாக ஆடப்படும் நடனம். பேட்டை துள்ளலின் போது சாமி நிந்தகத்தோம் ஐயப்ப நிந்தகத்தோம் என்று பாட வேண்டும். காணிக்கைகளை உண்டியலில் போட வேண்டும். பாம்பா நதி வழிபாடுங்க, அதாவது பம்பை நதியில் பக்தியோட ஐயப்பனை நினைவில் கொண்டு நீராடணும். நீராடினதுக்கப்புறம் குருதட்சணை, அன்னதானம், பம்பை விளக்கு, இந்த மாதிரி சக்திக்குரிய பூஜைகளை நடத்தணுங்க. பம்பை நதிக்கரையில் பம்பா சத்யா என்னும் அன்னதானம் செய்ய வேணுங்க. காட்டில் உள்ள மூலிகை மரம், வேர் போன்றவற்றை விறகாக கொண்டு தயாரிக்கப்படும் அன்னத்தையும் உள்ள பதார்த்தங்களையும் உண்பதனால உடல் உள்ள நோய்கள் குணமாகுதுங்க. பம்பை ஸ்ரீராமர் அனுமர் கோவில் வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. பம்பை நதிக்கரையில் உள்ள கணபதி ஆலயங்களில் தேங்காய் உடைச்சி வழிபட்டதுக்கப்புறம் ஸ்ரீராமர் கோவிலுக்கு, ஸ்ரீ ஹனுமார் கோவிலுக்கும் வழிபடணுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பந்தள ராஜவந்தனம்ங்க. நீலிமலை ஏறுவதற்கு முன்பாக நதிக்கரையில் வீற்றிருக்கும் பந்தள ராஜா ஆசிரமத்திற்கு இறைவனை வழிபட்ட பிறகு தாங்க போகணும். அடுத்ததா அப்பாச்சி குழி, இப்பாச்சி குழி, அதாவது ஐயப்ப சுவாமியின் முக்கியமான பூதகணமாக கடுவனாரால் துர்பூதங்களும் வேதனங்களும் இங்கு அடக்கி வைக்கப்பட்டிருக்குதுங்க. கன்னி சுவாமிகள் தங்கள் மூத்த குரு சுவாமி ஆணைப்படி இந்த இடத்தில் அரிசி மாவு உருண்டையும் வெள்ளை உருண்டைகளையும் இந்த குழியில் போட வேணுங்க. அதே மாதிரி சரஸ்குழி ஆழ்துறைங்க. கன்னி சுவாமிகள் குருதட்சணை வழங்கிய பிறகு இந்த இடத்தில் சரல்கோல் குத்த வேணுங்க. அடுத்ததாக நெய் அபிஷேகங்க. நெய் அபிஷேகம் ஸ்ரீ சன்னிதானத்தில் செய்ய வேண்டிய ஒன்றுங்க. ஐயப்ப பக்தர்கள் தாங்கள் கொண்டு வந்துள்ள நெய் தேங்காய்களை உடைத்து அதை சுவாமி அபிஷேகத்திற்கு கொடுக்கணுங்க. அபிஷேகம் செய்து கிடைக்கும் நெய்யை பிரசாதமாக உபயோகப்படுத்த வேணுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கணபதி சுவாமி சன்னதிங்க. இங்கு ஒரு ஹோமகுண்டம் இருக்குங்க. இதில் நெய் தேங்காயில் ஒரு பங்கை போடணுங்க. அடுத்ததாக சண்முக சுவாமி சன்னதிங்க. இதுவும் மகா கணபதி சன்னிதானத்தை போல் சன்னதிக்குள் இருக்குதுங்க. இங்கு பன்னீர், சந்தனம், ஊதுபத்தி, கற்பூரம் முதலியவற்றை ஏற்றி வழிபட வேணுங்க. மாளிகை புறத்தம்மா ஐயப்ப சக்தி ஸ்வரூபிணி தேங்காய் உருட்டல் அந்த அம்மனுக்குரிய முக்கியமான வழிபாடுங்க. இங்கு மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு முதலியவற்றை தேவியின் முன் வைக்க வேண்டுங்க. இங்கு பிரசாதம் வாங்கி கொள்ளவும் வேணுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருத்த சுவாமிகள் அவல், நெல் பொரி, வெல்லம், பழம், தேங்காய், வறுத்த பொடி முதலியவற்றை செலுத்தி வழிபாடு செய்ய வேணுங்க. அடுத்ததாக கருப்ப சுவாமிங்க. இங்கு கற்கண்டு, திராட்சை பழம், கற்பூரம் இதெல்லாம் காணிக்க வைத்து வழிபடணுங்க. அதே மாதிரி நாகராஜ நாகஷியம்ங்க. இங்கு மஞ்சள் பொடி, கற்பூரம் வைத்து வணங்க வேணுங்க. பின் சர்ப்பதோஷம் ஏற்படாமல் இருக்க சர்ப்ப பாட்டு பாடணுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாபர் சுவாமிங்க. இந்த சன்னதியில் வாசனை திரவியங்களாக பன்னீர், ஊதுபத்தி, தேங்காய், நெல், மிளகு இதெல்லாம் வைத்து வணங்க வேண்டுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.